இந்த வீடியோவில் நம்ம பாதத்தில் ஒரு புண்ணு இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 24 to 48 hours நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பீட்டடைன் கிடைக்கல அப்படின்னா இஷ்டத்துக்கு வீட்டில் இருக்கிற காஃபி பொடியோ இல்லை தேனோ இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது ஒரு பவுடரையோ இல்லை மஞ்சள் பொடியோ எடுத்து அந்த காயத்து மேலே போட்டுருவாங்க. ஸோ இதனால் சாதாரணமாக இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களோட காயம் வந்துட்டு சின்ன காயமா இருக்கலாம், பெரிய காயமா இருக்கலாம். பட் ஆனால் அது உங்களுக்கு சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா முடிவு பண்ணுறத பெஸ்ட் ஜட்ஜ் வில் பி யுவர் டாக்டர். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பாதத்தில் ஒரு புண்ணு இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 24 to 48 hours நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே நான் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் ஒரு சின்ன புண்ணாக தான் ஸ்டார்ட் ஆச்சு டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே வந்துட்டு பெரிய புண்ணாக ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்டிங்லேயே உடனே நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறது கிடையாது. அது சின்ன புண்ணாக ஸ்டார்ட் ஆகிருக்கும், பாதத்தில் ரத்த ஓட்டம் இல்லை, நரம்பு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அது மோசமாகி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இது ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கொப்பளமாவோ இல்லை ஒரு வெடிப்பாவோ இல்லை ஒரு சின்ன காயமாவோ தான் ஆரம்பிச்சிருக்கும். பட் ஆனால் நம்ம பார்க்கும்போது அது மோசமாயிருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு மண்டே அன்னைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்பட்டிருக்கலாம். வெட்னஸ்டே அன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ வரும்போது அவங்க பயங்கர சிக்காக இருக்காங்க, ஃபீவரோட பிபிலாம் வந்துட்டு ரெக்கார்டபுளாகவே இல்லை அப்படின்றப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லலாம், 2 நாள் தான் ஆச்சு டாக்டர் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது 2 நாள். பட் ஆனால் ஒரு பாத புண்ணை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் டிஷ்யூ. அவங்க வலி இல்லாத காரணத்தினால அந்த புண்ணை நோட்டீஸ் பண்ணியும் அது மேலே நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த புண்ணு ஆழமாக ஆரம்பிக்குது. அதே பேஷண்ட்டுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த புண்ணு இன்னும் மேற்கொண்டு மோசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டெப் வைக்கும் போதும் நம்ம அந்த புண்ணை ஆழமாகவும் ஆக்குறோம், புது புது கிருமிகளையும் உள்ளே என்டர் ஆக விடுறோம். ஸோ அதனால தான் ஒரு 48 hours கேப்லேயே ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டேபிளாக இருந்த பேஷண்ட் ஒரு சிக்கான பேஷண்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ ஒரு 2 பேஷண்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பேஷண்ட் ஒரு ஊண்டை நோட்டீஸ் பண்ணுறாரு. நோட்டீஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாரு அண்ட் வாக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல அழுத்தம் வராமல் பார்த்துக்கிறாரு அண்ட் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை பார்த்துட்டு அந்த புண்ணு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அதை 1 வாரத்தில் ஆத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. இதே இன்னொரு பேஷண்ட் எடுத்துக்கிறோம். அவங்க வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறாங்க, இது சின்ன காயம் தானே நம்மளே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்துட்டு இக்னோர் பண்ணி, வலி இல்லாததுனால இக்னோர் பண்ணி அது மேலேயே நடந்துட்டு அந்த காயத்தை ஓப்பனாக விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு சிக்காராங்க, சீழ் வர ஆரம்பிக்குது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம பேஷண்ட்டை அட்மிட் ஆக தான் சொல்லுவோம். பட் இதே பேஷண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிஷனை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், சர்ஜரிஸை கூட அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு புண்ணை நோட்டீஸ் பண்ணுறீங்க உங்கள் பாதத்தில் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, புண்ணு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. நம்ம டாக்டர் கிட்ட போனால் ஆம்புடேஷன் சொல்லிடுவாங்க, இல்லை சர்ஜரின்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஃபஸ்ட்டு அட்மிட் ஆகுன்னு சொல்லிடுவாங்க, நம்ம போக வேண்டாம் நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் சாதாரண புண்ணு தானே, இது பெருசாக என்ன பண்ணிட போகுது, ஒரு 5 நாள் ஆறிடும், நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோரும் பண்ணிடக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல ப்ரெஷர் வராமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த கால கீழே ஊனி நடக்காமல் இருக்கணும். அது நம்ம பண்ணாலே அந்த புண்ணு மோசமாகறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் எங்கே காயம் ஏற்பட்டாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண ஒரு சலைன் வாட்டரோ இல்லை நார்மல் ரன்னிங் வாட்டர் டேப் வாட்டரோ ஆர் உங்கள் வீட்டில் பீட்டடைன் இருக்குது அப்படின்னா அதை வச்சு தொடச்சிட்டு அதை க்ளோஸ்டாக வைக்கணும். ஒரு ஓப்பன் வூண்டை விட ஒரு க்ளோஸ்டு வூண்ட் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. அது ஆடுறது தான் சீக்கிரமாக நடக்கும். ஸோ உங்களோட பாதத்தில் இருக்கிற காயத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த இடத்துல ப்ரெஷர் போடாமல் இருக்கணும். மோஸ்ட் காமனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் கிடைக்கிறத எடுத்து அந்த காயத்து மேலே போட்டுருவாங்க. பீட்டடைன் கிடைக்கல அப்படின்னா இஷ்டத்துக்கு வீட்டில் இருக்கிற காஃபி பொடியோ இல்லை தேனோ இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது ஒரு பவுடரையோ இல்லை மஞ்சள் பொடியோ எடுத்து அந்த காயத்து மேலே போட்டுருவாங்க. ஸோ இதனால் சாதாரணமாக இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு புதுசாக உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷனை கொண்டு வர ஆரம்பிச்சிடும் அண்ட் புண்ணை மோசமாக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களால் வந்துட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு குழா தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு காஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி பிளாஸ்டர் போட்டுருங்க.
இந்த மாதிரி எந்த வகையான மூலிகை மருத்துவமோ ஆர் வேறு ஏதாவது வீட்டு வைத்தியமோ அதை ட்ரை பண்ண வேண்டாம் காயத்து மேலே. அண்ட் எவ்வளோ சீக்கிரம் உங்களோட டாக்டரை போய் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாருங்கள். உங்களோட காயம் வந்துட்டு சின்ன காயமாக இருக்கலாம், பெரிய காயமாக இருக்கலாம். பட் ஆனால் அது உங்களுக்கு சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையான்னு முடிவு பண்ணுறத பெஸ்ட் ஜட்ஜ் வில் பி யுவர் டாக்டர். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட பாதநல நிபுணரை போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புண்ணுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்துட்டு அட்மிஷன்ஸ், சர்ஜரி, இல்லை ப்ரொலாங்டு ட்ரெஸ்ஸிங்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம சீக்கிரமாகவே அட்ரஸ் பண்ணும்போது அது ஆறுறதுக்கான வாய்ப்புகளும் அது ஆறுறதுக்கான டைமும் வந்துட்டு ரொம்பவே நம்மளால் குறைக்க முடியும். ஸோ பாதத்தில் ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட முக்கியமான குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா அந்த புண்ணு நம்ம பாதத்துக்கோ இல்லை நம்ம உயிருக்கோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக ஆகக்கூடாது. அது ஆகாமல் தடுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான கோலாக இருக்கணும். ஸோ சின்ன காயம்னு சொல்லிட்டு எதையுமே இக்னோர் பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களோட பாதநல நிபுணரை போய் பார்த்துட்டு அது என்னவோ அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.